தேனி மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் செலவில் 200 சிறைவாசிகள் தங்கும் வகையில் பாஸ்டல் பள்ளியை உள்ளடக்கிய மாவட்ட சிறை அமைக்கப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மேலும் சிறை பணியாளர்களுக்காக நடப்பு நிதியாண்டில் 13 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் 100 குடியிருப்புகள் கட்டப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தாக்கல் செய்தார். சிறைத்துறை பணியாளர்களுக்கும் சிறைவாசிகளுக்கும் கூடுதல் வசதிகளை செய்து தருவதில் தமது தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டார். குற்றவாளிகளை சிறையில் அடைத்து சீர்திருத்தி மறுவாழ்வளித்து விடுதலைக்கு பின் அவர்கள் சமுதாயத்தின் அங்கமாக திகழ்வதற்கான பணியை செய்து கொண்டிருக்கும் சிறைத்துறையை மேம்படுத்துவதிலும் சிறைத்துறை பணியாளர்களுக்கும் சிறைவாசிகளுக்கும் கூடுதல் வசதிகளை செய்து கொடுப்பதிலும் எனது தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் தேனி மாவட்டத்தில் சிறைச்சாலைகள் ஏதும் இல்லாததால் அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த சிறைவாசிகள் தற்போது மதுரை மத்திய சிறைக்கும் வளரினம் சிறைவாசிகள் மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள பாஸ்டல் பள்ளிக்கும் கொண்டு செல்லப்படுகின்றனர். எனவே இச்சிறைவாசிகளை தேனி மாவட்டத்தில் உள்ள நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்துவதில் உள்ள இடர்பாடுகளை களையவும் மதுரை மத்திய சிறை மற்றும் பாஸ்டல் பள்ளியில் இட நெருக்கடியை குறைக்கவும் 14 கோடி ரூபாய் செலவில் தேனி மாவட்டத்தில் 200 சிறைவாசிகள் தங்கும் வகையில் பாஸ்டல் பள்ளியை உள்ளடக்கிய ஒரு மாவட்ட சிறை அமைக்கப்படும். சிறை பாதுகாப்பு பணிகள் மற்றும் அவசர கால நேர்வுகளில் பணிபுரிந்திட சிறை களப்பணியாளர்கள் சிறை வளாகத்திலேயே வசிக்க வேண்டியது அவசியமாகும். எனவே சிறை பணியாளர்களின் குடியிருப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஆண்டுதோறும் 100 குடியிருப்புகள் கட்ட அரசு கொள்கை முடிவு எடுத்துள்ளது. அதன்படி 2012-13 மற்றும் 2013-14 ஆண்டுகளில் தலா 100 குடியிருப்புகளை கட்ட அரசு ஆணையிட்டுள்ளது. அக்கொள்கை முடிவின் தொடர்ச்சியாக 2014-15 ஆண்டில் 13 கோடியே 16 லட்சம் ரூபாய் செலவில் 100 குடியிருப்புகள் கட்டப்படும். எனது தலைமையிலான அரசின் மேற்காணும் நடவடிக்கைகள் சிறைவாசிகள் மற்றும் சிறைத்துறை பணியாளர்கள் கூடுதல் வசதி பெற வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.